நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 1/6/2020க்கான ராசி பலன்கள். சார்வரி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி. ஜூன் மாதம் திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 7:30, மாலை 4:30 5:30, ராகு காலம் 7:30 9, குளிகை 1:30 3, யமகண்டம் 10:30 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், திதி என்று பிற்பகல் 12:30 வரை தசமி, பின்பு ஏகாதசி, நட்சத்திரம் என்று அதிகாலை 12:41 வரை உத்திரம், பின்பு 11:03 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் என்று அதிகாலை 5:51 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம், சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் போரட்டாதி. மேஷம் ராசி நேயர்கள் என்று உங்களின் நியாயமான பேச்சை சிலர் ஏற்றுக்கொள்வதற்கு மறுப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்பிற்கேற்ற வளர்ச்சி உண்டாகும். நிலுவை பணம் வசூலாகும். பெண்கள் நகைகளை இரவல் கொடுக்க வேண்டாம். எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றிகரமாகவே செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவரின் திறமை வெளிப்படும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே அவ்வப்போது சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வந்து நீங்கும். பிள்ளைகள் நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்கும். காதலர்கள் என்று கவனமாக பேச வேண்டும், பொறுமை காக்க வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்று திங்கட்கிழமை என்பதால் சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று தன்னம்பிக்கையுடன் காரியங்களை எதிர்கொள்வீர்கள். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும். பரணி என்று எதையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். மற்றவர் நலனுக்காகவே இன்று பாடுபடுவீர்கள். கிருத்திகை சொந்த தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. உயர் அதிகாரிகளால் நல்ல பெயர் எடுக்கக்கூடும். அனைத்து காரியங்களிலும் ஈடுபட்டு மிக சிறப்பான பலனையே இன்று அடையக்கூடும். பாராட்டுகளும் கிடைக்கக்கூடும். ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று மனதில் ஞானம் நிறைந்த சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். பெறுகின்ற அனுபவம் புதுவிதமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். உபரி பண வருமானம் வந்து சேரும். நண்பருடன் விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்பு மாறுங்க. பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள். எதிலும் கூடுதல் கவனம் வேண்டும். காரிய தடை, தாமதம், வீண் அலைச்சல் போன்றவை ஏற்படலாம். இன்று மாணவர்களுக்கு ஓரளவு சிறப்பான நாளாக இருக்கும். கல்வியில் ஆர்வம் மிகுந்து காணப்படும். விளையாட்டுத் துறையிலும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. என்று எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாகவே மேற்கொள்வீர்கள். காதலர்களுக்கு இன்று இனிமையான நாளாக இருக்கும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படும். கூடுமானவரை திருமணம் போன்ற முயற்சியில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிந்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை என்று உயர்வான சூழல் இருக்கும். எதிலும் கூடுதல் கவனம் மட்டும் வேண்டுங்க. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு இருக்கும் என்று சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். ரோகிணி என்று எதையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். நண்பர்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள். பொருளாதாரம் சீராக இருக்கும். அனைவரின் ஆதரவுடன் முக்கியமான பணியை நிறைவேற்றி விடுவீர்கள். மிருகசிரிஷம் என்று மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் செய்யக்கூடிய காரியங்களில் தடை, தாமதம், அலைச்சல் போன்றவை இருக்கும். வெளியூர் பயணம் சில சிரமங்களை கொடுக்கும். அதனால் வெளியூர் பயணத்தில் ரொம்ப கவனமாக இருங்கள். எந்த ஒரு செயலையும் நிதானமாகவே செய்யுங்கள். மிதுனம் ராசி நேயர்கள் என்று உங்களின் தனி திறமையை வளர்த்துக் கொள்வீர்கள். எதிரி இடம் மாறி போவார்கள். தொழில் வியாபாரம் செழிக்க கூடுதல் அளவில் பணிபுரிவீர்கள். தாராள பணவரவு கிடைக்கும். மனைவி விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் துணை நிற்பார்கள். பகைகள் விலகிச் செல்லும். எதிர்ப்புகள் விலகிச் செல்லும். எதிரிகளும் விலகிச் செல்வார்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள்.
மனதில் உற்சாகம் பிறக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களும் உற்சாகமாகவே காணப்படுவார்கள். என்று மனைவியிடம் அன்பாகவே நடந்து கொள்வீர்கள். காதலர்களுக்கும் இன்று இனிமையான நாளாகவே அமையும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று எதிரிகளை தவிடுபொடியாக்குவீர்கள். மற்றவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தாராள அளவில் பணவரவு வந்து சேருங்க. திருவாதிரை. உங்களுடைய தனித்திறமை வளர்த்துக் கொள்வீர்கள். தன்னந்தனியே நின்று காரியங்களை செய்து முடிப்பீர்கள். மனதில் உற்சாகம் பிறக்கும். புனர்பூசம். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் திறம்பட செய்வீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் இருக்கும். தனவரவு தாராளமாக இருக்கும். கடகம். கடகம் ராசி நேயர்கள். இன்று வாழ்வில் வளம் பெற புதிய சூழல் உருவாகும். ஆர்வமுடன் இன்று அனைத்து விஷயங்களையும் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். பண சேமிப்பு அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தடை தாமதம் அனைத்துமே நீங்குங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் தீரும். கணவன் மனைவிக்கு இடையே எதையும் பேசி தீர்த்துக் கொள்வதால் அன்பு என்று கூடும். பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை உண்டாகும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை வெற்றிகரமாகவே செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனைகள் அனைத்துமே கட்டுக்குள் இருக்கும். வசீகரமான பேச்சால் காதலில் வயப்படக்கூடிய சூழலும் இருக்குங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிந்துவது ரொம்ப நல்லது. சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். வசீகரமான பேச்சால் அனைவரையும் கவரீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்கும். பூசம். இன்று எதையும் திறம்பட செய்து பாராட்டுக்களை பெறுவீர்கள். அனைவரும் மத்தியிலும் மதிக்கப்படுவீர்கள். பொருளாதாரம் சீராக இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை இன்று நீங்கள் வாங்கக்கூடும். ஆயில்யம். இன்று சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி ஏற்படுங்க. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள். மனைவியிடமும் அன்பாக நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். சிம்மம். சிம்மம் ராசி நேயர்கள். இன்று வாழ்வில் வளம் பெற புதிய சூழல் உருவாகும். ஆர்வமுடன் அனைத்து விஷயங்களிலும் கலந்து கொள்வீர்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். தொழிலில் உற்பத்தி விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். சீரான ஓய்வு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குங்க. உடல் ஆரோக்கியம் பலமாக இருந்தால் அனைத்து விஷயங்களையும் உங்களால் சிறப்பாக செய்ய முடியும். வழக்குகள் தகராறுகளில் கொஞ்சம் சாதகமான பலனே கிடைக்கும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தொல்லையை கொடுக்காதுங்க. போட்டிகள் விலகிச் செல்லும். எதிரிகள் விலகிச் செல்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரக்கூடும். உழைப்புக்கு நல்ல பலன் இன்று கிடைக்கும். வசீகரமான பேச்சால் காதலில் வயப்படக்கூடுங்க. அதே போல முடிந்தால் குலதெய்வத்தை வழிபடுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடக்கும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று எதையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய வசம் இருக்கும். வெற்றிகரமான செய்திகள் உங்கள் இல்லம் தேடி வரக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பெருகும். பூரம். இன்று கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்குங்க. மறைமுக எதிரிகள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். எதிர்ப்புகள் நீங்கி சந்தோஷமாகவே காணப்படுவீர்கள். உத்திரம். இன்று உயர்வான சூழல் இருக்கும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும். வாழ்க்கையில் புதிய பாதை புலப்படும் நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி. கன்னி ராசி நேயர்கள். என்று பெரியவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வீர்கள். திட்டமிட்ட பணிகளின் மூலம் நன்மை ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் சராசரி வளர்ச்சி இருக்கும். சேமிப்பு பணத்தில் செலவுகளை மேற்கொள்வீர்கள். சுற்றுச்சூழ்நிலை தொந்தரவினால் நித்திரை கொஞ்சம் தாமதமாகலாம். சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொண்டு சரியான நேரத்திற்கு தூங்கிச் செல்வது மட்டும் ரொம்ப நல்லது. சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும்.
குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். மன அமைதி, குடும்பத்தில் சுபிட்சம் போன்றவை ஏற்படும். ஒரு குறிக்கோளை மனதில் வைத்து துணிவுடன் செயலாற்றுவீர்கள். பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும். ஆதரவின்றி தவிப்பவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவீர்கள். உங்களுடைய உதவினால் அனைவரும் பெருமை கொள்வார்கள். மகிழ்ச்சியான சூழலே இன்று நடக்குங்க. முடிந்தால் இன்று குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மேற்கொள்ளுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தையை பற்றி இன்று ஆலோசனை செய்வீர்கள். மனதில் அமைதி நிலவும். அஸ்தம். இன்று சில நேரங்களில் சில பிரச்சனையை நினைத்துக்கொண்டு தூக்கம் இல்லாமல் போகலாம். எதை பற்றியும் கவலை மட்டும் கொள்ளாதீர்கள். சேமிப்பு பணம் செலவுக்கு பயன்படும். வருமானத்தை ஈட்டுவதற்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சித்திரை. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். மனமும் கொஞ்சம் அமைதியாகத்தான் இருக்கும். குறிக்கோளை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லும். தனவரவு ஓரளவு சுமாராகத்தான் இருக்கும். துலாம். துலாம் ராசி நேயர்கள் இன்று சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்டுவார்கள். தொழில் வியாபாரத்தில் குறுக்கீடுகள் விலகிச் செல்லுங்க. பணவரவு சீராகவே இருக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடை நிறைவேற்றுவீர்கள். உறவினர்களிடம் பழகுவதில் கவனம் இருக்கட்டும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். எதிலும் முன்னேற்றம் காணப்படும். முழு கவனத்துடன் செய்யும் காரியம் வெற்றியை கொடுக்கும். பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். ஆர்வம் காணப்படும். ஆனால் பெற்றோர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கும். எதிலும் உற்சாகமாகவே இன்று செயல்படுவீர்கள். மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். மனைவியிடம் ஆலோசனை கேட்டு முக்கிய பணியை மேற்கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்துல எப்பொழுதும் போலவே ஒரு கண் இருக்கட்டும். சரியான நேரத்திற்கு உணவை எடுத்துக்கொண்டு சரியான நேரத்திற்கு எப்பொழுதும் தூங்கச் செல்லுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்வீர்கள். இதனால் மனம் கொஞ்சம் பாதிக்கும். பணவரவு சீராகவே இருக்கும். உங்களை எதிர்த்து பேசியவர்கள் இன்று விலகிச் செல்வார்கள். சுவாதி. இன்று எதிலும் கவனமாகவே ஈடுபடுவீர்கள். அனைவரிடமும் அன்பாகவே பழகுவீர்கள். முழு கவனத்தையும் காரியத்தில் செலுத்துவீர்கள். இதனால் நல்ல வெற்றி வாய்ப்பையும் பெறுவீர்கள். விசாகம். இன்று உடல் ஆரோக்கியம் ஓரளவு சீராக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம் மட்டும் மேலோங்கும். அனைவரிடமும் அக்கறையுடன் நடந்து கொள்வீர்கள். வசீகரமான பேச்சால் காதலில் சிக்கிக் கொள்வீர்கள். விருச்சிகம். விருச்சிகம் ராசி நேயர்கள் இன்று மாறுபட்ட நிகழ்வு குறித்து அதிருப்தி ஏற்படலாம். பேசுவதில் நிதானத்தை பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நிலுவைப் பணியை முடிப்பது நல்லது. செலவுக்கு சேமிப்பு பணம் பயன்படும். ஒவ்வாத உணவு வகைகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் சென்றாலும் மனம் திருப்தி அளிக்காத நிலையே காணப்படும். வியாபாரம் தொடர்பான காரியங்களில் முழு கவனம் செலுத்துவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் நன்மையை கொடுக்கும். அவர்களிடம் பொறுப்புகள் கொடுப்பதில் கூடுதல் கவனம் வேண்டும். யாரை பற்றியும் இன்று குறை மட்டும் சொல்ல வேண்டாம். அதே போல நண்பர்களிடம் எந்தவித பிரச்சனைகளையும் செய்ய வேண்டாம். வாக்குவாதத்தை முற்றிலும் இன்று தவிர்த்துதான் ஆக வேண்டும். கோபம் கொஞ்சம் தலை தூக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களிடம் அன்பாக நடப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். என்று காதலில் உள்ளவர்கள் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். இன்று உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேண்டும். அனுஷம். நட்பால் ஆதாயம் இருக்கும். செலவுக்கு சேமிப்பு பணம் பயன்படும். நிதானத்தை இன்று கடைபிடித்தால் அனைத்து காரியமும் சிறப்பாக நடக்கும். கேட்டை. உடல் ஆரோக்கியத்துல ஒரு கண் இருக்கட்டுங்க. இன்று வரவு அதிகமாக இருந்தாலும் செலவுதான் கூடும்.
வாழ்க்கையை முன்னேற்ற பாதையை நோக்கி எடுத்துச் செல்வீர்கள். எதிலும் முழு கவனத்துடன் காரியங்களை எதிர்கொள்ளுங்கள். மிக சிறப்பாக நடக்கும். தனுசு தனுசு ராசி நேயர்கள் இன்று பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். முக்கியஸ்தர்களின் உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு நிறைவேறும். பணவரவு நன்மையை கொடுக்கும். குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்று வர திட்டமிடுவீர்கள். கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுற்றுலாக்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. கணவர் மனைவிக்கு இடையே நெருக்கம் காணப்படும். பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கட்டும். திட்டமிட்டு செய்வதன் மூலம் சாதகமான பலனையே இன்று கிடைக்கும். கவனமாக எல்லோரிடமும் அனுசரித்து செல்லுங்கள். பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். அதே போல இன்று பெண்கள் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது ரொம்ப கவனமாக கையாள வேண்டும். பேச்சில் கண்டிப்பாக நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் கூட ஓரளவுதான் சீராக இருக்கும். புதியதாக தயவு செய்து கடன்கள் ஏதும் வாங்க வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அதுபோலவே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் இன்று கண்டிப்பாக அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனம் வேண்டும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடிக்கும். போராடம் இன்று பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். சமூக அக்கறையுடன் காரியங்களை எடுத்துச் செல்வீர்கள். மற்றவர்களுக்கு உதவிகளை புரிவதை இன்று குறிக்கோளாக வைத்துக் கொள்வீர்கள். உத்திராடம் சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கு நிறைவேறும். பணவரவு ஓரளவு நன்மையை கொடுத்தாலும் செலவில் சிக்கனத்தை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திதான் ஆக வேண்டும். மகரம் மகரம் ராசி நேயர்கள் இன்று நண்பரிடம் கேட்ட உதவிகள் கிடைக்கும். பணியை எளிதாகவே நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை அபிவிருத்தியாகும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்த திட்டமிடுவீர்கள். இன்று சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து புகழ் பெறுவீர்கள். பயணங்கள் செல்ல நேரிடும். புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு தக்க பலன் இன்று கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயம் இருந்து கொண்டே இருக்கும். கூடுதல் கவனம் எதிலும் இருப்பது ரொம்ப நல்லது. அப்பொழுதுதான் எதிர்பார்த்த வெற்றியை நாம் பறிக்க முடியும். இன்று உதவிகள் என்று கேட்பவர்களுக்கு தாராளமாக உதவிகளை செய்வீர்கள். உள்ளம் மகிழ்ச்சிகரமாகவே இருக்குங்க. இருந்தாலும் சில நேரங்களில் எதையும் யோசனை செய்து பின்னர் செய்யுங்கள். மனக்குழப்பம் அவ்வப்போது அடையக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதலர்கள் எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அதனால் சில முன்னேற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் தேவையில்லாத வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். கொடுக்கல் வாங்கல்கள் மிகவும் சீராகவே இருக்கும். திருவோணம் நண்பரிடம் கேட்ட உதவிகள் கிடைக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். இன்று அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படும். சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படும். அவிட்டம் வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் எப்பொழுதும் கவனம் இருக்கட்டும். பணம் பல வழிகளில் வந்து சேருங்க. உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்குங்க. செய்தொழில் நல்ல முன்னேற்றத்தை இன்று நீங்கள் காண்பீர்கள். கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் இன்று மனதில் இனம் புரியாத பயம் இருந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத விஷயத்திற்கு வருத்தப்பட்டே கொண்டிருப்பீர்கள். நண்பரின் ஆலோசனை உங்களுக்கு நல்வழியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம் தினம் உள்ளதால் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். யாரிடமும் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம். வாக்குறுதிகள் ஏதும் கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபார வளர்ச்சியில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இருந்தாலும் சில நேரங்களில் மந்தமான சூழல்தான் நிலவும். எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதில் கால தாமதம் ஏற்படும். தயவு செய்து பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். எதிலும் எச்சரிக்கையாகவே செயல்படுங்கள். காரிய தடை தாமதம் கொஞ்சம் ஏற்படலாம். மனதில் தைரியம் கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க நேரலாம். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. போராட்டத்தை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நின்று வெற்றி பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஆனால் இன்று கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். காரியங்களில் இருந்த தடை விலகி ஓரளவு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று எந்த ஒரு விஷயத்தையும் மிக மிக பொறுமையாகவும் நிதானமாகவும் தான் செய்ய வேண்டும். தயவு செய்து புரிந்து கொண்டு என்று நடந்து கொள்ளுங்கள்.
என்று காதலர்கள் எப்பொழுதும் போலவே வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம், புரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. அடர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அது போலவே இன்று சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். இன்று உயர்வான சூழல் இருந்தாலும் மந்தமான சூழ்நிலையும் நீங்கள் சந்திக்கக்கூடும். உள்ளம் ஓரளவு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கும். காரியங்கள் தடை தாமதத்துடனே நடந்து முடியும். சதயம் பொறுமை காக்க வேண்டும். நிதானத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். வாக்குறுதியில் யாருக்கும் ஏதும் கொடுக்காதீர்கள். ஜாமீன் கையெழுத்தும் ஏதும் போடாதீர்கள். புரட்டாதி என்று வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப ரொம்ப கவனம் வேண்டுங்க. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் வருவதில் கால தாமதம் ஏற்படுங்க. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். சில முன்னேற்றகரமான சம்பவங்கள் நடந்தாலும் புதிய முயற்சிகளை மட்டும் தயவு செய்து தள்ளி போட்டு விடுங்கள். மீனம் மீனம் ராசி நேயர்கள், இன்று உங்களுடைய செயல்களில் புதிய திருப்பம் ஏற்படும். உண்மை நிலவரம் உணர்ந்து பணிபுரிய வேண்டுங்க. மற்றவர்களை தயவு செய்து அனுசரித்து செல்லுங்கள். யாரிடமும் வாக்குவாதங்கள் ஏதும் பண்ணாதீர்கள். தொழில் வியாபார நடைமுறை சுமாரான அளவில்தான் இருக்கும். பண வரவை விட செலவுதான் கூடும். வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுங்கள். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் வேகம் கூடும். எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதங்கள் நீங்கும். எதிலும் மந்தமான சூழ்நிலையே உருவாகும். எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடந்து முடிந்தாலும் மனதில் மட்டும் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். வராமல் நின்ற பணம் வந்து சேரும். பயணங்கள் ஓரளவு சாதகமான பலனையே கொடுக்கும். புதிய நபர்களால் மகிழ்ச்சி கொள்வீர்கள். பால்ய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்கள் ஓரளவு சீராகும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட வேண்டாம். அதே போல மிக முக்கியமாக மற்றவர் பார்வையில் படும்படி பணத்தை மட்டும் எண்ண வேண்டாம். என்ற முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெளிர் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிவது ரொம்ப நல்லது. வெளிர் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும். அது போலவே சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு காரியத்தை செய்யுங்கள். காரியங்கள் அனைத்தும் ரொம்ப நல்லபடியாக நடந்து முடியும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று தேவையில்லாத மனக்குழப்பம் கொஞ்சம் இருக்கும். காரியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதிலும் எதிர்பார்த்தபடியான சூழல் அமையும். ஆனால் தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கே காணப்படும். உத்திரட்டாதி என்று பொறுமையும் நிதானமும் வேண்டுங்க. நண்பர்களிடம் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும். வியாபார விருத்திக்காக சில முன்னேற்றமான முயற்சிகளை எடுப்பீர்கள். யாரிடமும் பழகும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்கள். ரேவதி இன்று பண வரவு கொஞ்சமாகத்தான் இருக்கும். செலவு அதிகமாக இருக்கும். செலவை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய செயலில் வேகம் இருக்கும். என்று புதியதாக எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடும் பொழுது ரொம்ப தெளிவாகவும் கவனமாகவும் தான் செயல்பட வேண்டும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.